ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜாலி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா ரோப்ளாக்ஸில் என்ன விளையாட போகிறோன்னா 99 ரஜினி ஃபாரஸ்ட். ஆமாம் காய்ஸ், நம்ம இப்போ கேம்குள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டோம் கைஸ், உள்ளே போயிட்டுருக்கோம் கைஸ். உள்ளே வந்துட்டோம் கைஸ். இந்த கேம் ஃபுல்லாக அதை ரீட் பண்ணுறோம் கைஸ். This game is based on a true story. Some details have been changed. Reports were made of a deer standing on two legs in an unnatural way in the forest. ஏதோ டீர் வந்து ரெண்டு காலில் நின்று இருந்துச்சாங்க. The following week 4 children went missing. It was clear something was very wrong with the forest. அந்த வாரத்தில் வந்து 4 பசங்க தொலைஞ்சு போயிட்டாங்களாம். அப்புறம் வந்து after the police search revealed no clues about the missing children, the forest was promptly locked to the public. போலீஸ் தேடினாங்களா, ஆனால் ஒன்றும் கிடைக்கலையா, அதனால ஃபாரஸ்ட்டை லாக் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் you have 99 nights to unravel the mysteries of the forest and figure out what is going on. நம்மளுக்கு 99 nights இருக்கா, அங்கே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ கைஸ், இப்போ கேம்குள்ளே போகலாம். இங்கே போகலாம் கைஸ். நம்ம கூட யாரோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதோ இவங்க தான். அப்புறம் இன்னொருத்தரும் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அதோ இவங்க தான் குளிச்சுட்டு இருக்காருல கைஸ். அவங்க கைஸ், நம்ம கேம்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸ்டார்ட் ஆக போகுது கேம். கைஸ், நம்ம மொத்தமாக 3 பேர். நாங்கள் வந்து பார்ட்டி சைஸ் வந்து 5 கொடுத்துருந்தோம். ஆனால் 2 பீப்புள்ஸ் தான் எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. எங்களோட சேர்த்து 3 டேஸ். கைஸ், நம்ம வுட்டு கலெக்ட் பண்ணி ஃபயரில் போடணும். அதுதான் இந்த கேம் இல்லை, அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதோ அங்கே ஒரு குவியல் மாதிரி இருக்குல்ல கைஸ், அதில் போய் ஃபயர் வந்துச்சு கைஸ். கேம்ப் ஃபயர் கைஸ். கைஸ், இது 100% எவ்வளோ இது வந்து 6 லெவல்ஸ் இருக்குது கைஸ். அதில் நம்ம 6 times 100% ரீச் பண்ணோன்னா மேப் ஃபுல்லாக ரிவீல் ஆயிரும். நம்ம ஒவ்வொரு தடவை 100% ரீச் பண்ணுறப்பையும் மேப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். ஆமாம் கைஸ். கைஸ், இப்போ பாருங்கள், நான் 100% ஆக்கிட்டேன் கைஸ். ஸோ இப்போ பெருசாகிடுச்சு கைஸ். ஃபயர் ரீச் 100%, the map has grown bigger அப்படின்னு வந்திருக்கு கைஸ். நாங்கள் சொன்னோம்ல கைஸ், மேப்பு ஒவ்வொரு வாட்டியும் 100% சேரும் போது ஒவ்வொரு வாட்டியும் பெருசாகும் மேப் கைஸ். அப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு செஸ்ட் இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அந்த ஸ்லைடு மேலே இருக்குது பாருங்க கைஸ். இது ஏதோ ஒரு பார்க்குன்னு நினைக்கிறேன். பார்க்குன்னு தான் நானும் நினைக்கிறேன் கைஸ். ஸ்லைடுன்னு தெரியுது கைஸ். குட் சாக் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நம்ம கையில் இருக்கிறது ஓல்டு சாக்கு. அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து 5 தான் இருக்குது. ஆனால் இந்த குட் சாக் எடுத்தோன்னா இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து 15 இருக்கும் கைஸ். கோல் இருக்குது கைஸ், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபயருக்கு யூஸ் ஆகும் கைஸ். அப்புறம் இந்த இடத்துல இந்த ப்ரோக்கன் ஃபேனு, ஓல்டு ரேடியோ அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க கைஸ். அப்புறம் இங்கே இன்னொரு கோல் இருக்குது. அந்த மாதிரி கிடைக்கிற ஓல்டு ரேடியோ, ப்ரோக்கன் ஃபேன் அதெல்லாம் கொண்டு போய் இருங்க சொல்லுங்கள். இந்த இடத்துல இருக்கிற ஒரு கிரைண்டரில் போட்டோன்னா நம்மளுக்கு ஸ்க்ராப் கலெக்ட் ஆகி பாருங்கள், அதுக்கு ஸ்க்ராப் கலெக்ட் ஆகும். அப்புறம் நம்ம கிராஃப்டிங் டேபிள்லேருந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். நிறையா திங்ஸ் கிராஃப்ட்டும் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம இன்னொரு வாட்டி வந்து ஃபயர் 100% ரீச் பண்ணிட்டோம். ஆமாம் கைஸ். இப்போ நான் உள்ஃபக்குள்ளே போகிறேன். ஐயோ கிடைத்தே கைஸ். இப்போ அதோட மீட் வந்து எடுத்து
நம்ம கேம்ப் ஃபயர் கிட்ட போட்டோம்னா அது குக் ஆயிரும். இப்போ நம்ம அதை ஈட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்றலாம். இதுதான் கைஸ் இந்த கேமோட கான்செப்ட். கேமோட கான்செப்ட்னா ஃபுல் கேமோட கான்செப்ட் கிடையாது கைஸ். ஃபுட்டாக இருக்காது. கைஸ் இன்னும் நம்ம வுட்டு தான் கலெக்ட் பண்ணிருக்கோம். ஃபயரை மேக்ஸ் அவுட் பண்ண பார்க்குறோம் கைஸ். ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து நம்மளை நைட் டைமில் தான் டீர் அட்டாக் பண்ணுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து மட்டும் பண்ணாது. ஆமாம் கைஸ், ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நம்மளை டீர் அட்டாக் பண்ணாது. இதே நம்ம இந்நேரத்துக்கு செகண்ட் நைட்டில் வந்து அட்டாக் பண்ணும் கைஸ். அப்புறம் ஒவ்வொரு டைம் பீரியடுக்கும் கல்டிஸ்ட்னு வருவாங்க கைஸ். அவங்க நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவாங்க கைஸ். இங்கே இருக்கு பாருங்க கைஸ் டீரு. இதை நம்ம போய் துரத்தி விடலாம். ஓடிடுச்சு கைஸ். ஓடுது கைஸ். லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான் ஃபுட் பாரு. அது நம்ம ஹங்கர் லெவல் எவ்வளோ சாப்பிட்றோம் அதெல்லாம் சொல்லும். இப்போ நம்ம எதாவது கிடைக்குதான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம் கைஸ். இங்கே தான் இருக்குது போல்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டல் தான் கைஸ். ஸ்கிராப் மெட்டல் ஒன்று தான் கைஸ். அப்புறம் தான் இருக்கான்னு தேடி பார்க்குறோம் கைஸ். இந்த பக்கத்து டீக்குள்ளே ப்ரோக்கன் ஃபேன் இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம எதுக்கு அந்த கிரைண்டரில் போடுறோன்னு தெரியுமா கைஸ்? அதை வச்சு நம்ம நிறையா திங்ஸ் வந்து கிராஃப்ட் பண்ணி பேஸில் வந்து நம்மளை அந்த டியர்கிட்டேருந்து நம்ம சேஃப்டியாக இருக்க வந்து நிறையா டூல்ஸு கிராஃப்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் கைஸ். அதில் அந்த கிரைண்டர்லேருந்து கைஸ் அங்கே ஒரு வீடு இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ப்ரோக்கன் மைக்ரோவேவ் இருக்குது. இதுவும் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் ஸ்க்ராப் தான் கைஸ். அப்புறம் இங்கே ரைஃபிள் ஆமோ இருக்குது கைஸ். அது கைஸ் இந்த கேமில் வந்து கன்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ். ரிவால்வரு, ஷார்ட் கன் கைஸ். நம்மளுக்கு இன்னொரு செஸ்ட் அந்த மாதிரி இருக்குது கைஸ். அது நம்மளுக்கு குட் ஆக்ஸ் கிடச்சிருக்கு கைஸ். இப்போ நம்மக்கிட்ட இருந்தது ஒரு பழைய ஆக்ஸ் கைஸ். ஓல்ட் ஆக்ஸ் கைஸ். நம்ம வந்து அந்த ஓல்ட் ஆக்ஸ் வச்சு ஒரு நார்மல் ட்ரீயை சாப் பண்ணோன்னா 11 டைம்ஸ் ஹிட் பண்ணோம் அந்த ட்ரீயை இந்த ஆக்ஸ் வச்சு. இதே இந்த குட் ஆக்ஸாக இருந்தால் இதை வச்சு 5 வாட்டி ஹிட் பண்ணால் போதும். அது ஒரு ட்ரீ சாப் ஆயிடும். 1 2 3 4 5 சாப் ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஆனால் நம்மகிட்ட ஸ்டோரேஜ் இல்லை, அதனால இதை எடுக்கல. பிளான் பண்ணிடலாம் கைஸ் இந்த சாப்ளிங்கை கைஸ். நம்ம பேஸ்கிட்டே பிளான் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஈஸியாக சாப் பண்ணலாம். கொஞ்சம் வுட்டு கிடைக்கும் எமர்ஜென்சி இப்போ கைஸ். அங்கே இருக்கிறவர் தான் பெல் ட்ரேடர் கைஸ். இருங்க நான் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். அவர் இந்த பன்னீஸ் எல்லாம் இருக்குல்ல கைஸ், இதுக்கிட்ட இருந்து பன்னி அந்த பெல் ட்ரேடர் வந்து ஒவ்வொரு திங்ஸை கேட்பாரு. அது அந்த அவர்கிட்ட நம்ம கொண்டு போய் கொடுத்தா நம்மளுக்கு ஏதாச்சும் நல்ல திங்ஸ் எல்லாம் தருவார் கைஸ். இப்போ ஒருத்தர் வந்து மேப்பை பில்ட் பண்ணியிருக்காரு. பன்னி ஃபுட் கிடச்சிருச்சு கைஸ். இதை இப்போ நம்ம வந்து கொண்டு போய் அந்த பன்னி ஃபுட்டு வந்து அந்த பெல் ட்ரேடர் கிட்ட கொடுப்போம். இவர் தான் பெல் ட்ரேடர். நம்ம வாங்க போகிறோம். நம்ம ஓல்டு ஃப்ளாஷ் லைட் வாங்குகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட குட் ஆக்ஸு குட் சாக்கும் இருக்குது. அடுத்தது ஒரு உல்ஃப் பெல்ட் கேட்குறாரு. அதுவும் நம்ம கொடுத்தா வேறு ஏதாச்சும் தருவார். அது என்னதுன்னு எங்களுக்கும் தெரில கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு கிட்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே வரும்போது 4 கிட்டு மிஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல கைஸ். அதில் வந்து இது ஃபஸ்ட்டு கிட்டு. இன்னும் 3 கிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி. இந்த கிட்டு வந்து இந்த கேவுக்குள்ளே இருப்பாங்க கைஸ். அதை காட் பண்ண வந்து 1 2 3 4 5 உல்ஃப்ஸ் இருக்குங்க கைஸ். அது அந்த 5 உல்ஃப்ஸில் அந்த கேவில் வந்து என்ட்ரன்ஸ்க்கு லாக் போட்டு வச்சுருப்பாங்க கைஸ். அந்த 5 உல்ஃபில் ஏதாச்சும் ஒரு உல்ஃப் கிட்ட அதோட சாவி இருக்கும் கைஸ். ஐயோ உல்ஃப் வருது கைஸ். கடிக்குது கைஸ் உல்ஃப் நம்மள.
கைஸ் அந்த 5 உல்ஃபையும் கொண்டா ஏதாவது ஒரு உல்ஃப் வந்து அந்த லாக்குக்கான கீயை ட்ராப் பண்ணும். அதை எடுத்து நம்ம உள்ளே போய் அந்த கிட்டை சேவ் பண்ணலாம். அதுதான் இதோட கான்செப்ட்டு. கைஸ் நம்ம ஃபயரை டே 4ல மேக்ஸ் அவுட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். நம்ம கிராஃப்டிங் பெஞ்ச் அப்கிரேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கிராஃப்டிங் பெஞ்ச் 3 வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணுறோம் கைஸ். நம்மளுக்கு வுட்டு பத்தலை, 2 வுட்டு வந்து வேணும் கைஸ். இப்போ பாருங்கள், நான் இருட்டில் போயிட்டு இருந்தேன், அந்த டீர் வந்து என்னை துரத்தும் நைட் டைமில். கைஸ் நான் ஹங்கரியாக இருக்கேன் கைஸ். இந்த மார்ஷல் எடுத்துகிட்டு குக் பண்ணி சாப்பிடுவேன். மார்ஷல்லாம் மீட், ரேபிட்டோட மீட். கைஸ் நானே இந்த க்ரீன் பார்ட் இருக்குல்ல கைஸ், இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடம். அதுவும் அந்த கிரேப் பார்ட்டெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம். கைஸ் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பன்னீஸை கொண்டு அவங்க கிட்டே இருக்கிற மீட்டெல்லாம் எடுத்து நாங்கள் குக் பண்ணி சாப்பிடணும். ஏன்னா நம்மளோட ஃபுட் பார் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட முடிய போகுது, கொஞ்சம் இருக்குது. கைஸ் இங்கே பாருங்கள், இவன் தான் ஃபஸ்ட்டு டைனோ கிட்டு கைஸ். அந்த கேவ் பார்த்தோம்ல கைஸ், அதுக்குள்ளே தான் இவனை அடைச்சி வச்சுருக்கோம் கைஸ். அந்த ரெண்டு காலில் நிற்கும்ல கைஸ் அந்த டியர், அதுதான் அந்த 4 கிட்டையும் அடைச்சி வச்சுருக்கு. அந்த உல்ஃப் கில் பண்ணி நம்ம வந்து அவங்கள சேவ் பண்ணுவோம் கைஸ். இவங்க வந்து யாருன்னு தெரியல. இவங்க வந்து ஃபயரை மேக்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. லெவல் 4 வந்திருக்கு. நம்ம லெவல் 6 கொண்டு போனோன்னா மேக்ஸ் அவுட் ஆயிரும் கைஸ். வாங்க கைஸ் அடுத்து போகலாம். கைஸ் மேக்ஸ் அவுட் ஆனால் ஒரு மெசேஜ் வரும் கைஸ், த ஃபயர் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு வரும் கைஸ். ஆமாம் கைஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு செஸ்ட் இருக்கும். அப்படின்னா என்ன எங்களுக்கு தெரியல கைஸ். நம்மகிட்ட இது ஆல்ரெடி இருக்கு. இதை நம்ம இது கூட தொட்டுப்பட தெரியல கைஸ். நிறையா உல்ஃப் இருக்கு, அவங்க கண்டுக்காம அப்படியே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் கைஸ். அப்புறம் அந்த டவர்லேயும் ஒரு செஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே ரோல் ரெடி இருக்குது, அதை எடுத்துக்கலாம் கைஸ். மேலே வந்து அந்த போல்ட் மாதிரி இருக்குல்ல கைஸ், அது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மெட்டல் தரும் கைஸ். நம்ம இந்த டவரை ஏறுறோம். ஆமாம் கைஸ். ஒரு செஸ்ட் இருக்கு. நாங்கள் நினச்ச மாதிரியே செஸ்ட் நம்மகிட்ட ஆல்ரெடி கிடைக்கூடாது கைஸ். ஓடுங்க கைஸ், ரிவால்வர் கைஸ். ரிவால்வர் இப்போவே நம்ம கிட்ட சேவ் பண்ண போகிறோம் கைஸ். இப்போவே நம்ம கிட்ட சேவ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ரிவால்வர் கிடைக்கும். நம்மக்கிட்ட ஒரு கன் இருக்குது கைஸ். அந்த மாதிரி வந்து இன்னும் 2 கன்ஸ் இருக்குது. டாக்டிக்கல் ஷார்ட் கன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரைஃபிள்னு ஒன்று இருக்குது கைஸ். டாக்டிக்கல் ஷார்ட் கன்னுக்கு வந்து கைஸ் இங்கே இந்த ஸ்பியர் அதெல்லாம் வச்சு நம்மளை துரத்திட்டு இருக்கான்ல கைஸ். இவங்க பேர் தான் கல்டிஸ்ட்டு. இவங்க வந்து இவங்க டீர் இருக்குல்ல, அவங்களோட ஆள். அவங்க வந்து நம்மளை கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கைஸ் நம்ம கொஞ்சம் ஹங்கரியாக இருக்கோம் கைஸ். பாருங்க கைஸ், நம்ம இது போகலாம் கைஸ். நம்மளை கொல்ல போகிறோம், நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் கைஸ். நம்ம ஹங்கரியாக இருக்கோம் கைஸ். நம்ம துரத்திட்டே வராங்க கைஸ். இது வூல்ஃப் வேற துரத்துது கைஸ். எல்லாம் நம்மளை துரத்தி அடிக்குது. ஐயோ கைஸ், ஆல்ஃபா வூல்ஃபும் இருக்குது கைஸ் இங்கே, அந்த ரெட் ஐஸோட கைஸ். இன்னைக்கு செத்தோம் கைஸ். இங்கே ஒரு பெரி ட்ரீ கூட இல்லை கைஸ். கேரட் கூட இல்லை கைஸ். பெரி ட்ரீ கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். இது சாப்பிட்டாவது அது புஷ் ட்ரீ கிடையாது கைஸ். ஈட் கைஸ். இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்காது கைஸ். இதோ இந்த கேவ் இருக்குல்ல கைஸ், இதான் பேட் கேவ். இதுக்குள்ளே ஒரு பெரிய பேட் இருக்கும், அதுக்குள்ளே நாங்களும் போனோம். அந்த பேட்டுக்கு வந்து கண்ணு தெரியாது கைஸ். இப்போதைக்கு நம்ம ஹங்கர் பார் கொஞ்சம் ஏறி இருக்குது கைஸ். ஃபியூவல் கேனிஸ்டர் கிடச்சிருக்கு. இதுவும் நம்மளோட கேம்ப் ஃபயருக்கு யூஸ் ஆகும் கைஸ். ஃபியூவல் கைஸ். இந்த தடவை நம்மளுக்கு நல்ல மேப்பாக கொடுத்துருக்காங்க, நிறையா லூட் கிடைக்குது கைஸ். இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி கைஸ். திரும்ப எப்பயோ ஹங்கரி ஆகிடும் கைஸ். நைட் ஆயிடுச்சு, நம்ம பேஸ்க்கு பார்க்குறோம்
கைஸ் இந்த கேம்ப் ஃபயர் மாதிரி அங்கே தூரத்தில் தெரியுது கைஸ் இந்த கேம்ப் ஃபயர் லோகோ தெரியுதுல்ல கைஸ், அந்த இடத்துல தான் கேம்ப் ஃபயர் இருக்கு. அந்த இடத்த நோக்கி நம்ம போகணும். கைஸ் இப்போ பறந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த டியருக்கு லைட் பிடிக்காது. ஸோ நம்ம அந்த டியருக்கு லைட்டு தான் வீக்னஸ். ஆமாம் கைஸ், நான் திரும்ப ரொம்ப ஹங்கரியாக இருக்கேன் கைஸ். கைஸ் இங்கே ஃபுட்டு கூட இல்லை கைஸ். இந்த பண்ணி அடிச்சு சாப்பிடணும். ஃபுட்டு கொடு. கைஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கு. இந்த பண்ணி சுற்றி போகிறதுக்கு தான் நான் கைஸ் ஜஸ்ட் மிஸ் கைஸ். அதை நான் தெரியாமல் அப்படியே சாப்பிட்டுட்டேன் கைஸ். இன்னும் கூட நம்மளுக்கு பசி தீரலை. ஸோ இன்னும் கொஞ்சம் பண்ணி 2 பண்ணி அடிச்சுக்கோன்னா ஹாஃப் ஃபுட்பாராச்சும் வரணும்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸ் இது 2 கொடுத்துருக்கு. 2 மசால்ஸ்னால் மீட் முன்னாடியே சொன்னேன் கைஸ். இது வேற வந்துட்டே இருக்கு கைஸ், சோதிக்குது கைஸ். கைஸ் சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் கைஸ். கைஸ் நம்ம ஹங்கர் பார் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா சரியாக போயிடும். இன்னும் 2 பண்ணி சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹலோ, உங்கள்கிட்ட ஸ்பியர் இருக்கா? இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, நல்லாயிருக்கும். கைஸ் இது சாப்பிட்டோம். கைஸ் அங்கே தான் டயர் இருக்குது. கைஸ் இங்கே டயரும் வந்து அங்கே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கைஸ் நாங்கள் இன்னைக்கு கிட்டு சேவ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஆமாம் கைஸ், நம்மக்கிட்ட ஒரு கன் இருக்குல்ல கைஸ், அதை வச்சு நம்ம அந்த கிளிஃப் மாதிரி இருக்குல்ல, அந்த ஹில் மாதிரி அதோட டாப்பில் நின்று அந்த கீழே இருக்கிற உல்ஸ் எல்லாம் மேலேருந்து சுட்டா அந்த உல்ஸ் எல்லாம் செத்துரும் கைஸ். அதில் ஒரு உல்ஃப், அதில் அந்த 5ல் ஏதாச்சும் ஒரு உல்ஃப் கிட்ட தான் கீ நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. கைஸ் இங்கே இந்த இடத்துல ஒரு கோல் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். கைஸ் வந்துட்டோம் தான் அங்கே கைஸ் கைஸ் இதோ இந்த உல்ஃப் இருக்குல்ல கைஸ், இங்கே பாருங்க கைஸ். கைஸ் சுத்திருச்சு. அடுத்த உல்ஃப் எடுக்கலாம் கைஸ். அதையும் செட் பண்ணிட்டோம் கைஸ். ரீலோட் பண்ணலாம் கைஸ். கைஸ் திரும்பி இப்போ மேலே ஏறுறோம். மேலே ஏறி இங்கேருந்து அதை ஷூட் பண்ணுறோம். ரீலோட் ஆகிட்டு இருக்கு கைஸ். கைஸ் அது அடியில் கும்பிடுச்சு. ஸோ உன்னை வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். கைஸ் இங்கேருந்து ஷூட் பண்ணேன் கைஸ். இந்த உல்ஃப்ஸ்க்கெல்லாம் அறிவே இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், அவனா கீழே போய் உட்காந்து நின்றுக்குது. கீழே ட்ராப் பண்ணும். எஸ் கைஸ் இதோ இங்கே ரெட் இருக்குல்ல கைஸ். ரெட் கீ இருக்குல்ல கைஸ், இந்த ரெட் லாக் கைஸ் ஓப்பன் பண்ணோம் கைஸ். அப்போ ஓப்பன் பண்ணோம்னா இதோ இவன் தான் டைனோ கிட்டே. இவனை நம்ம சேவ் பண்ணியாச்சு. பயப்படாதடா, நாங்கள் ஒன்றை காப்பாற்றிட்டோம் கைஸ். இப்போ இங்கே ஒரு செஸ்ட் இருக்கு, அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்பீர் கிடச்சி இருக்குல்ல கைஸ். ஆமாம் கைஸ். கைஸ் பேண்டேஜ் நல்லது, பரவாயில்ல கைஸ். ஃப்ரெண்ட்ஸை ரிவைவ் பண்ணலாம் கைஸ். இந்த ஃபுட்டெல்லாம் வேணும் அப்படியே கைஸ். நாங்கள் அப்படியே சாப்பிட்றோம் கைஸ். இப்போ நம்ம மீதி ஃபுட்டெல்லாம் இப்போ ஹங்கர் பார் ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. மீதி ஃபுட்டெல்லாம் நாங்கள் கேம்பருக்கு எடுத்துகிட்டு போய் குக் பண்ணி சாப்பிட போகிறோம். ஆமாங்க கைஸ், இந்த அவசரத்தில் ராவாக சாப்பிட்டோம். ஸோ நம்ம கேம்ப் ஃபயருக்கு எடுத்துகிட்டு குக் பண்ணி சாப்பிடலாம். நம்மளோட ஃபுட் பார் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துருச்சுன்னா நாங்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட்டோம். கொஞ்சம் மெதுவாக போய் கேம்ப் ஃபயர்லேயே குக் பண்ணி சாப்பிட்டோம். அவசரத்தில்னால தான் கைஸ் இப்படி பண்ணோம். ஆமாங்க கைஸ், அதுக்குள்ளே ஹங்கர் பார் கதன்னு குறைஞ்சி போச்சு. அதனால கைஸ் இந்த ஸ்ப்ரிண்ட் இருக்குல்ல கைஸ், இந்த இடத்துல அந்த ரைட் எட்ஜில் ஸ்க்ரீனில் அந்த அது கைஸ் ஒரு கிட்ட சேவ் பண்ணிட்டோம் கைஸ். மேலே மெசேஜ் வரும் கைஸ். இப்போ கைஸ் வந்துருச்சு கைஸ். A missing child has been rescued. Now days will increase by 3. ஆமாங்க கைஸ். இங்கே இருக்கிறவங்க என் கூட வந்தவங்க ஏதோ கட்டிக்கிட்டே இருக்காங்க கைஸ். என்னன்னு கைஸ் இது என்னதுன்னே தெரியல கைஸ், கொத்தேன்னு இருக்கு கைஸ். எனக்கு ஏதோ சேஃபான பேஸ் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டே பண்ண. கைஸ் இப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா கைஸ், we will be attacked tonight, return to your fireன்னு. அந்த வந்து முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணல கைஸ், அந்த டியரோட ஆளுங்க கல்டிஸ்ட். இங்கே பாருங்க கைஸ். A mysterious group makes it way towards your campfire.
அவங்க வந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க கைஸ். அவங்கள சுட்டு தள்ளி நம்ம கையில ரிவால்வர் இருக்குல்ல கைஸ். கைஸ் இங்கே லெஃப்ட்டில் கீழே 2/0 இருக்குல்ல கைஸ். நம்மக்கிட்ட 2 புல்லட் தான் இருக்குது, அதாவது 2 ரவுண்ட்ஸு. 2 ரவுண்ட்ஸ்னா அந்த மாதிரி இல்லை, 2னா 2 புல்லட். கைஸ் ஒன்றை வேஸ்ட் பண்ணல. ஃபைட்ல உங்களுக்கு கைஸ் அவங்கள சுட்டு தள்ளுறோம். புல்லட் இல்லை கைஸ் புல்லட் தீந்துருச்சு. இப்போ இவனை தாக்குறோம். ஏய் சாப் சாப் இதோ இந்த பாடிஸ் இருக்குல்ல கைஸ், இதெல்லாம் ஃபயர்ல போட்டா ஃபயருக்கு ஃபியூயல் கிடைக்கும் கைஸ். ஃபியூயல் கைஸ் நம்மளோட ஹெல்த் பார் ரொம்ப கம்மியா இருக்கு. கைஸ் நம்மக்கிட்ட பேண்டேஜ் இருக்கு. இங்கே ஹீல் ஹோல் அப்படின்னு நம்ம ஹீல் பண்ணிட்டோம். இப்போ அந்த கல்டிஸ் ஜெம்னு ஒன்று இருக்குல்ல கைஸ், இந்த இடத்துல அதையும் எடுத்து போய் கிரைண்ட் பண்ணலாம். பாருங்க இது வந்து நம்ம இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது இந்த இடத்துல இந்த கிராஃப்ட் காமிக்கிறதுல கைஸ், அது வந்து 2 கல்டிஸ் ஜெம்மு. அது வந்து கல்டிஸ் ஸ்டோரை நெட்டில் மாட்டிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து கல்டிஸ்ட்டை கொண்டு தான் அதை எடுக்க முடியும் கைஸ். அவங்களால நம்ம ஸ்டோர் பண்ணி கைஸ். என்ன கைஸ் ஸ்டோரே ஆகுது பக்கு இல்லை கைஸ், எரிக்கிறோம் கைஸ். கைஸ் நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம் கைஸ். ஆமாம் கைஸ், அங்கர்பார் இப்போ குறைஞ்சிடக்கூடாது. நேற்று நைட்டு மாதிரி இது கைஸ் பாருங்கள், நம்ம இந்த டைனோ கிட்ட சேவ் பண்ணதுனால ஃபவுண்டுன்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம செகண்ட் கிட்டான கிராக்கன் கிட்ட சேவ் பண்ண போகிறோம். ஆனால் கைஸ் நம்மளோட ரிவால்வர் கன்னில் வந்து புல்லட் இல்லை கைஸ். நேற்று நைட்டே பார்த்தோம்ல கைஸ், அந்த கல்டிஸ்ட் எல்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணும்போது புல்லட்டே இல்லை, தீந்துடுச்சு. அதனால் நம்ம இப்போ போய் புல்லட்ஸ்க்கு வந்து சர்ச் பண்ண போகிறோம். கைஸ் நாங்கள் செஸ்ட்டை நிறையா பார்த்து வச்சோம், அதெல்லாம் இப்போ போய் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ தான் நல்லா தான் கிடைக்கும் நம்புகிறோம். கைஸ் இப்போ டே 8 ஆகிருக்கு. நம்ம இந்த கிட்டு சேவ் பண்ணுறது, பெட்டு கிராஃப்ட் பண்ணுறது, அதிலலாம் நம்மளுக்கு டே இன்க்ரீஸ் ஆகும். கைஸ் இது வந்து பார்த்தீங்களா கார்னிவல் கைஸ். இது வந்து கார்னிவல். இங்கே டிக்கெட்ஸ் எடுக்கணும். டிக்கெட்ஸ் எடுக்கூடாது இந்த கேம். கைஸ் ஆல்ஃபா உல்ஃப் கரெக்டுது. ஆமாங்க இது கரெக்டு தான் கைஸ். காப்பாற்றுக்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களே பார்த்துட்டு தான் இருக்காங்க. கைஸ் இந்த ரோல் ரெடியாக இருக்கு, அதை எடுத்துக்கிறோம். கைஸ் எனக்கு கழிச்சிருச்சு. கைஸ் இங்கே இன்னும் லட்சக்கணக்கான உல்ஃப் இருக்கு. கைஸ் இந்த இடத்துக்கு போனால் இங்கே ஒரு ஏர் ரைஃபிள்னு ஒரு கன் இருக்கும். ரீசெட் கேம் கொடுக்கணும். கைஸ் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது. கைஸ் காப்பாற்றுக்க ப்ளீஸ். என்னடா இது? கைஸ் கிராஷ்டு பிளேன் இருக்கு இந்த இடத்துல. இது பக்கத்தில் ஒரு செஸ்ட் இருக்கும் கைஸ் இந்த பக்கம். ஆமாம் கைஸ் சொன்னபடியே இருக்கு. ஏன்னா நான் ஒரு நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் இந்த இடத்துல. கைஸ் நம்மளுக்கு ஒரு லெதர் பாடி கிடச்சிருக்கு. அது ஒரு ஆர்மர் அது. கைஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான ரிவால்வர் ஆமோ இருக்கு, டேக் கொடுத்துடலாம். கைஸ் நம்மளுக்கு நிறையா இங்கே லூட் கிடச்சிருக்கு. லூட்டுனா ஸ்கிராப் மெட்டலும் உண்டு. கைஸ் இங்கே ஒரு வீடு இருக்குது. அது போய் அதுக்குள்ள கைஸ் இங்கே கல்ட்டு ஸ்ட்ராங் ஹோல் பக்கத்துலேயே இருக்குது. நான் வெளியில் வந்தானே காட்டுறேன். கைஸ் இது ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். என்ன வீடு கைஸ் இது ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடு தான். அந்த பக்கம் போகாதீங்க கைஸ். நானோ கைஸ் இது என்னமோ தெரியல. கைஸ் இதுக்குள்ளே போய் செக் பண்ணலாம் கைஸ், ஏதாச்சும் செஸ்ட் இருக்கான்னு. கைஸ் அதுக்குள்ளே போக முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன் முடியல தெரியல. கைஸ் இந்த ஆக்ஸ் வச்சு சாப் பண்ணி பார்க்கலாம் கைஸ். என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் லட்சக்கணக்கான உல்ஃப்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் சேஃபாக. இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு கைஸ். ஐயோ முன்னாடியே போயிடுச்சு கைஸ். அல்ஃபா உல்ஃப் சந்தோஷம் கைஸ். தப்பிச்சோம் கைஸ். ஐயோ காப்பாத்துங்க. டப்பு. என்னது கேக்கு கைஸ் கேக் கிடச்சிருக்கு, சாப்பிட்றலாம். சாப்பிடலாம், ரொம்ப கிடைக்கு. ஜாலி கைஸ். கேக்கு வேறு கிடச்சிருக்கு கைஸ். இந்த இடத்துல ஏதோ கைஸ் இங்கே ஏதோ கட்சின்னு வருது. என்னது? கேட். ஏதோ கேட்டு. கேட்டோட கேட் ஹேஸ் woken up.
அவ்வளோதான் கைஸ். இங்கே ஏதோ கபோர்ட் மாதிரி இருக்குது, அதை திறக்கலாம். கைஸ் இங்கே ஒரு பேண்டேஜ் கிடச்சிருக்கு. இது கைஸ் ஹாஸ்பிட்டல் தானே, அதனால இதான் பேண்ட். மம்மி ஓடிடு. ஐயோ ஆல்ஃபா உல்ஃபு. கைஸ் கேம்ப் ஃபயர் அந்த பக்கம் இருக்கு, நம்ம சைடெலாம். கைஸ் இதான் கல்ட்டு ஸ்ட்ராங் கோல்டு. நான் நாளைக்கு வந்து கட்டுறேன். இன்றைக்கி ரொம்ப எடக்கு முடக்கா இருக்குது. எடக்கு முடக்கு டக்குண்டு முடக்கு. ஐயோ கைஸ் நம்ம டோட்டலாக எவ்வளோ நாள் சர்வை பண்ண முடியும்னு பார்க்குறோம். கைஸ் நாங்கள் ஆல்ரெடி 23 சர்வை பண்ணி வச்சுருந்தோம். கைஸ் நம்ம நிறையா ஸ்க்ராப் எடுத்துருக்கோம். ஸ்க்ராப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த கிரைண்டரில் போட போகிறோம். கைஸ் அடுத்து நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா பார்க்கலாம். என்ன எவ்வளோ ஸ்க்ராப் இருக்கு. கைஸ் நம்ம ஒரு காம்பஸ் வேணாம், ஷெல்ஃப் பண்ணலாங்க. ஷெல்ஃப் பண்ணலாம். கைஸ் 5 ஷெல்ஃப் பண்ணியிருக்கோம். நம்ம இதை நம்மளோட வாலாக செட் பண்ணிக்கலாம். கைஸ் என்ன கைஸ் இது? கைஸ் ஒழுங்காவே வைக்க முடியல கைஸ் லைட்டில். ஸோ இந்த கல்லுனால நம்ம அந்த பக்கம் போய் வைக்கிறோம். இது வச்சு போகும். கைஸ் எல்லாம் கோணையாக வருது கைஸ். ஸோ சரி கைஸ் இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு வாட்ச் டவர் மாதிரி கிடச்சிருக்கு. கைஸ் இப்போ நம்ம நேற்று விட்ட இடத்துக்கே போவோம், ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துல இருக்கு கைஸ். கைஸ் அந்த பக்கம் இருக்குது. கைஸ் நம்ம இந்த பக்கம் நிறையா ஏதோ இந்த இடத்துல நிறைய வீடு இருக்குது, அதை போய் ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இது என்னன்னு தெரியலையே. ஃபார்ம் ஆல்ரெடி பார்த்துருவாங்க. இங்கே ஃபியூவல் கேனிஸ்டர், அப்புறம் ஒரு பேண்டேஜ் இருக்குது கைஸ். பேண்டேஜ், அப்புறம் ஸ்டேக், மார்சல் அப்படின்னு நிறைய லட்சக்கணக்காக இருக்குது கைஸ். அப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது கைஸ். கைஸ் இந்த வாஷ்ரூம் தான் நம்ம போன தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். இதை போய் பார்த்துருவோம். இது லேடிஸ். கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ஸ் டாய்லெட்டை போய். ஏன்னா ஜென்ஸ் தான் பெஸ்ட்டு கைஸ். ஓல்ட் ரேடியோ கைஸ் அது ஸ்க்ராப் தான், பரவாயில்ல கைஸ். கைஸ் அடுத்து அந்த பக்கம் போய் அந்த பார்க்குறோம். பக்கம் செஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸ் நம்மளுக்கு என்ன செஸ்ட் கிடச்சிருச்சு. யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. ஆமாம் கைஸ் நம்ம வந்து கொஞ்சம் கைஸ் நம்மக்கிட்ட 38 டைமண்ட்ஸ் இருக்குது. நம்ம அடுத்து ஒரு 2 டைமண்ட்ஸ் சேர்த்தா பேஸ் டிஃபெண்டர் கிளாஸ் வாங்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு கிளாஸுன்னு இருக்குது, அது வந்து நம்மளுக்கு சர்வை பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் கைஸ் அந்த இதில் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி கைஸ். நாங்கள் திருப்பியும் ஹங்கரி ஐட்டம். ஸோ சேட் கைஸ் நம்ம தின்னு குண்டாயிடுவோம் போல கைஸ் இந்த கேம். தின்னி பண்ணுற மாதிரி கைஸ். சோத்து மூட்டையா? சோத்து மூட்டை. கைஸ் இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோமா? இல்லை கைஸ் இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இதுக்கு தான் உல்ஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இந்த ரூம்குள்ளே தான் உல்ஃப் இருக்கும். இல்லை கைஸ் இந்த ரூமில். இந்த ரூமா? கைஸ் இந்த ரூம் கைஸ் உல்ஃப் பெல்ட்டு கிடச்சிருச்சு பை த வே. கைஸ் இந்த உல்ஃப் பெல்ட் வந்து நம்ம கொண்டுட்டு போய் அந்த எல்ட்ரேடர் கிட்ட போய் கொடுத்தா இன்னும் வேறு தருவார். இந்த இடத்துல ஒரு செஸ்ட் இருக்குது கைஸ். நைட்டு வேறு ஆயிடுச்சு, நம்ம எங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். கைஸ் ஸ்பியர் கிடச்சிருக்கு கைஸ். ஸ்பியர் கைஸ் இதை வச்சு 3 ஷாட்ஸ்லேயே ஒரு உல்ஃபை கொள்ளலாம் கைஸ். கைஸ் இங்கே ஒரு டயர் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். சுற்றிட்டு இருக்கு கைஸ் பம்புற மாதிரி. கைஸ் ஸ்க்ராப் மட்டும் நம்ம கலெக்ட். கைஸ் அந்த இடத்துல ஒரு ரைஃபிள் அம்மு பாக்ஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். கைஸ் நம்மளுக்கு ஒரு ரைஃபிள் கிடச்சா நல்லா இருக்கும் கைஸ். ஆமாம் கைஸ். ஐயோ கைஸ் எப்படி பூந்ததுன்னு தெரியல, மெஸ் ஆகிடலாம்.
கைஸ் நம்ம டார்ச் லைட் அடிச்சு கைஸ் நம்ம சாப்பிட்றோம். ரிப்பீட் நம்ம சாப்பிட்றோம். கைஸ் பேண்டேஜ் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டேன். கைஸ் இப்போ அங்கே இருக்க ரிவால்வர் அம்மா எடுத்தா கொஞ்சம் நல்லா. கைஸ் கைஸ் பூனை, நம்ம சொன்ன பூனை நைட் அட்டாக் பண்ணுது. ஐயோ பூனை வந்து பூரி விட்டுச்சு. கைஸ் பூனை வந்து பூரி விட்டுருச்சு. இவன் சொன்னபடியே தான். கைஸ் பின்னாடியே தடுத்துட்டு வருது கைஸ். கைஸ் பூனை இருக்கா? யூ பூனை கெட் அவுட். பூனை இதுக்கும் லைட்டை பார்த்தா பயம். ஓடு 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 ஓடு. எதுக்கு இங்கே நின்று பயப்பட்டுருக்கு? ஓடு. ஐயோ அடி ஓடுலே ஓடுலே. கைஸ் நம்ம மட்டும்தான் இந்த மேப்லேயே இருக்கோம். அவங்களும் லீவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் கைஸ். என்ன கிராஃப்ட் பண்ணலாம்? எதுவுமே பண்ண முடியாது கைஸ். எதுவுமே கைஸ் நம்மக்கிட்ட லூட் இருக்கு. அதெல்லாம் அன்ஸ்டோர் பண்ணோம்னா கைஸ் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ஸ்கிராப் தான். கைஸ் லைட்னிங் வந்து நம்ம அட்டாக் பண்ணி தொலைக்குது லூசு மாதிரி. கைஸ் லெவல் 5 ரீச் பண்ணாலும் இந்த ஃபயரே விட மாட்டேங்குது. கைஸ் நம்ம வேணா காம்பஸ்ல ஒரு வுட்ரைன் ஸ்டோரேஜ் பில்ட் பண்ணோம். கைஸ் நம்ம சாப்பிட்றோம் கூட. கைஸ் நம்ம வுட்ரைன் ஸ்டோரேஜ் பில்ட் பண்ணிட்டோம். கைஸ் நம்ம ஏஎஃப்கே பண்ண போகிறோம். அவ்வளோதான் கைஸ். இந்த ஃபயர் எரிஞ்சாலே எழுதினாட்டு போயிருக்கோம். we are gonna do AFK. நான் சாவறப்போ உங்களுக்கு கூப்பிடுறேன் கைஸ். until then கைஸ் பசிக்குது. கைஸ் நாங்கள் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஃபுட்டு தூக்கி போடுறோங்க. இந்த ஸ்டேக்கு ஈட் பண்ணலாம் கைஸ். குக் இப்போ அந்த 2 மாசல்ஸையும் வச்சு சாப்பிடலாங்க. அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு மாசல் இருக்குது கைஸ். நம்ம ஏஎஃப்கே பண்ண போகிறோம். நாங்கள் ஏஎஃப்கே முடித்தோடனே இந்த ஷெட்டுக்குள்ளே இருக்கலாம் கைஸ். டை ஆகுறோமோ அப்போ கூப்பிட்றோம். பாய். until then நாங்கள் பாய் இல்லை, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்குள்ளே பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். கைஸ் டைனோ கிட்ட நம்ம கூட ஒழிஞ்சிக்கிறோம். கைஸ் இதுக்குள்ளே நம்ம ஒழிஞ்சிக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். எஸ் 3 2 1 AFK ஸ்டார்ட். கைஸ் நான் அட்டாக் பண்ணிருக்கேன். கேம்ப் ஃபயர் முடிஞ்சிருச்சு. ஐயோ பாய் காய்ஸ். இன்னைக்கு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. நம்ம இந்த வீடியோவுக்கு லைக்ஸ் வந்து ஒரு 5K வச்சுக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். 5K மட்டும் கொண்டு வந்துருக்கேன் கைஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு எங்களுக்கு 1 மில்லியன் ரீச் பண்ணால் நாங்கள் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய்ஸ் கொடுப்போம் கைஸ். கைஸ் புழுகிறா நம்பாதீங்க. ஓகே கைஸ் பாய்.